இன்றைக்கி நம்ம அகத்திப்பூ பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த அகத்திப்பூ வந்து தண்ணியில் வந்து நல்லா 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த பூ வந்து விரித்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து 2 நரம்பு மாதிரி இருக்கும். அது 2ஐயும் எடுத்துடணும். வேரோடு அப்படியே எடுத்துருங்க. இதுதான் வந்து அந்த பூ வந்து வதக்கிறப்போ கசப்பு தன்மை கொடுக்கும். அதை எடுத்துட்டிங்கன்னா கசக்காது, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாம் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு பூவை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது ஒரு ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போ அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாகிட்டுருக்கு. இப்போ சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் சின்ன வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய், 3 பல் பூண்டை வந்து தட்டி போட்டுக்கிறேன். வந்து எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க அவத்திப்பூ வந்து போட்டுக்கலாம். இதை எண்ணெயிலே இப்படி நல்லா வதக்கி விட்டுடலாம். வந்து இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். ஏன்னா கீரை வதங்கிடுச்சுன்னா ரொம்ப கம்மியாயிடும். பார்த்துட்டு நம்ம மறுபடியும் போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி வந்து தெளித்து விட்டுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டுட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பாருங்க, கீரை நல்லா வதங்கிருச்சு, நல்லா வெந்துருச்சு. வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, அகத்திப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து எலும்பு வளர்ச்சிக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது, உடல் சூட்டுக்கு வந்து குறைக்கிறதுக்கு உதவுது. இது மாதிரி நிறைய நன்மைகள் இருக்குது. இதை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.